வெல்கம் டு அபீஸ் கிளாஸ் ரூம். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 3 ஓல்டு மேன் ரிவர் இந்த லெசனில் சீன் 2 பார்க்க போகிறோம். சீன் 1 ஆல்ரெடி பார்த்தாச்சு. அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஃபஸ்ட் அந்த வீடியோ பாருங்கள். சீன் 2 டைம் அண்ட் ஹவர் லேட்டர் செட்டிங் த சேம். ஜிம் வந்து ஃப்ளாஷ் லைட் வச்சு ஹெல்ப் கேட்குறதுக்காக மாடிக்கு போயிருக்கான். வேவ் பண்ணி அந்த லைட்டை யாராவது பார்த்து அது மூலமாக ஹெல்ப் வரும் அப்படிங்கிறதுக்காக ஜிம் வந்து மாடிக்கு போயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது? டைம் 1 மணி நேரம் கழிச்சு at rise same group is in the living room with the exception of Jim. ஸோ ஜிம் மட்டும் இல்லையா, மற்ற எல்லாருமே அந்த லிவிங் ரூமில் இருக்காங்க. ஜிம் மட்டும் ஹெல்ப் கேட்குறதுக்காக மாடிக்கு போயிருக்கான் ஃப்ளாஷ் லைட்டை ஃப்ளாஷ் பண்ணி. சாரா இஸ் அஸ்லீப் கவர்டு வித் அ பிளாங்கெட் இன் அ பிக் சேர். சாரா அந்த குட்டி பாப்பா வந்து தூங்கிருச்சு. ஒரு பிளாங்கெட்டில் கவர் பண்ணி ஒரு பிக் சேரில் தூங்குது. ஆமி, ரோஸ் அண்ட் பெட்டி ஹேவ் 3 கேண்டில்ஸ் ஆன் த டேபிள். ஸோ அவங்க 3 பேரும் கேண்டில்ஸ் வச்சு அந்த டேபிளில் வெயிட் பண்ணுறாங்க. பெட்டி இஸ் ட்ரைங் டு ரீட். பெட்டி வந்து ரீட் பண்ண ட்ரை பண்ணுறா. Betty putting down her book with a thud. I can't read by this light. How do you suppose our grandmothers ever did? என்னால் படிக்கவே முடியல இந்த லைட் வெளிச்சத்தில், ரொம்ப டல்லாக இருக்குது. கேண்டில் வெளிச்சத்தில் அவளால் படிக்க முடியல. ஸோ எப்படி நம்ம கிராண்ட் மதர்ஸ், நம்ம பாட்டிலாம் எப்படி படிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்குறான். ரோஸ், I don't believe they tried to read. I guess they went to bed when it grew dark. ரோஸ் என்ன சொல்கிறா? ஸோ அவங்க வந்து படிச்சிருப்பாங்கன்னு நம்பலை. I don't believe they tried to read. அவங்க வந்து படிச்சிருப்பாங்கன்னு நம்பலை. ஐ கெஸ் தே வென்ட் டு பெட் வென் இட் க்ரூ டார்க். ஸோ இருட்டினோடனே அவங்க எல்லாமே பெட்டுக்கு போயிடுவாங்க, தூங்க போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரோஸ் சொல்கிறான். ஆமி, மேபி வி ஆட் டு கோ டு பெட். நம்மளும் பெட்டுக்கு போகணும், தூங்க போகணும்னு நினைக்கிறேன். இட்ஸ் நியர்லி 11 மணி, 11 மணி ஆச்சு. பட் ஐ குடன்ட் ஸ்லீப் அ விங்க். விங்க் அப்படின்னா என்ன? அவங்களே மீனிங் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு புக் பேக்கில். ஸோ விங்க் அப்படின்னா க்ளோஸ் அண்ட் ஓப்பன் ஒன் ஐ குயிக்லி, ஷைன் ஆர் ஃப்ளாஷ் இன்டர்மிட்டன்ட்லி. ஸோ என்னால் ஒரு செகண்ட் கூட தூங்க முடியல அந்த மாதிரி அவள் சொல்கிறா. பெட்டி, நாரை, எனக்கும் தூக்கம் வரல. ரோஸ், நாரை. லிசன், வாட்ஸ் அ நாய்ஸ். என்ன சத்தம் அது? ஏதோ சத்தம் கேட்குதே. ஆல் 3 லிசன், எல்லோரும் கேளுங்க. ரோஸ் ரன்னிங் டு த விண்டோ அண்ட் பீரிங் அவுட். ரோஸ் வேகமாக ஓடி போய் பார்க்குறா அந்த ஜன்னல் வழியாக என்ன. ஐ கான்ட் see a thing. எதுவுமே தெரியல, ஃபுல் இருட்டாக இருக்குது. இட்ஸ் அ பிச் டார்க். பிச் டார்க்னா ஃபுல் கருகும்னு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இட்ஸ் சவுண்டட் லைக் சம்திங் பம்பிங் அகெயின்ஸ்ட் ஹவுஸ். ரொம்ப சத்தம் கேட்டுச்சு, நம்ம வீட்டுக்கு மேலே ஏதோ மோதின மாதிரி. பெட்டி நர்வஸ்லி, ஓ கம் பேக், லெட்ஸ் டேக் ஹியர் டுகெதர். ஓ அப்படியா, சரி வா, ரிட்டன் வந்துடு, நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு பெட்டி சொல்கிறான். ஜிம் என்டரிங் லெஃப்ட் இன் ரெயின் கோட் கேரிங் ஃப்ளாஷ் லைட். பேட்ரிஸ் டெட். ஐ வேவ்ட் இட் ஆல்மோஸ்ட் 100 times தோ மேபி சம்படி saw it. ஜிம் அப்போ மேலேருந்து கீழே வர்றான். ஃப்ளாஷ் லைட்டில் வந்து பேட்ரிஸ் வந்து டெட் ஆயிடுச்சு, முடிஞ்சு. ஸோ நான் 100 times வந்து ஃப்ளாஷ் பண்ணியிருப்பேன், யாராவது பார்த்துருக்க சான்ஸ் இருக்குன்னு ஜிம் சொல்கிறான். பெட்டி ஸ்கான்ஃபுல்லி, மேபி ஒரு வேளை இருக்கலாம். ஜிம், இட் ஹேஸ் ஸ்டாப்ட் ரெய்னிங் எனிவே. மழை வந்து நின்றுச்சு. அண்ட் லெட் அஸ் ஸ்டார்ட் மூவிங் எவ்ரி திங் டு த அட்டிக். நம்ம இருக்கிறது எல்லாமே அட்டிக், அந்த பரன் மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். பிரிங் த ஃபுட் அண்ட் வாட்டர் ஃபர்ஸ்ட். ஃபுட்டும் வாட்டரும் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வாங்க. தென் த பிளாங்கெட்ஸ், அதுக்கப்புறம் போர்வை எடுத்துகிட்டு வாங்க. ஐ வில் டூ த கேரிங் அப் த லேடர் டு த ரூஃப். நான் வந்து லேடர், ஏணி எடுத்துகிட்டு வரேன் ரூஃப்க்கு போகிறதுக்கு. பெட்டி, மை நியூ ஸ்ப்ரிங் கோட், ஐ எம் கோயிங் டு சேவ் தட். பெட்டி வேகமாக சொல்கிறா, என்னோடய புது கோட்டு, நான் அந்த கோட்டை வந்து எடுத்துக்க போகிறேன். ஷி ரஷஸ் அவுட் லெஃப்ட் டேக்கிங் அ கேண்டில் வித் ஹர். வேகமாக போகிறா. ரோஸ் going over to her sister, shaking her gently. Sarah, wake up dear, we are going to sleep in the attic. ரோஸ் வந்து அவள் தங்கச்சியை எழுப்புறா, மெதுவாக போயிட்டு தூங்கிட்டு இருக்க அவளை. சாரா, wake up dear, எந்திரி, நம்ம வந்து மேலே அட்டிக்கில் போய் தூங்கலாம், பரனில் போய் தூங்கலாம்னு சொல்லி ரோஸ் எழுப்புறா. சாரா, ஓ வேற அம்மை, இப்போ தான் தூக்கத்தை மெதுவாக எந்திரிக்கிறா. வேற அம்மை, நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்குறா. ரோஸ், கமான். She helps Sarah to her feet and quickly wraps a blanket around her. வேகமாக அவளை எழுப்புறா. அப்படி ஒரு போர்வை எடுத்து அவன் மேலே சுற்றிட்டு டு த அட்டிக், நம்ம மேலே போகலாம் அப்படின்னு சொல்கிறான். எக்ஸஸ் லெஃப்ட் லீடிங் சாரா அண்ட் டேக்கிங் ஒன் ஆஃப் த கேண்டில்ஸ் வித் ஹர். வேகமாக கிளம்புறா, ஒரு கேண்டில் எடுத்துகிட்டு அவ கூட. ஆமி, how to get father's most valuable books and mother's jewel case. ஆமி சொல்கிறா, அப்பாவோட ரொம்ப வேல்யூவான புக்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் அம்மாவோட நகைலாம் இருக்குது, ஜுவல் கேஸு, அது எல்லாமே நம்ம எடுக்கணும்ல அப்படின்னு கேட்குறான். ஜிம் சொல்கிறான் அதுக்கு, ஆமி, we will need food and water. நம்ம வந்து சாப்பாடும் தண்ணியும் தான் வேணும். மோர் தேன் புக்ஸ் அண்ட் ஜுவல்ஸ். புக்ஸு நகையை விட நமக்கு வந்து என்ன வேணும்? ஃபுட் அண்ட் வாட்டர் தான் வேணும். யூ டோன்ட் சீம் டு ரியலைஸ். உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜிம் சொல்கிறான். இஸ் இன்டர்ப்டட் பை அ க்ரை ஃப்ரம் அவுட் சைட் ரைட். சத்தமாக ஏதோ ஒரு சத்தம் கேட்குது வெளியிலேருந்து, இவனை கூப்பிட்ற சத்தம். டக்குன்னு இன்டரப்ட் ஆகிட்டாங்க. மிஸ்டர் பீட்டர்ஸ் வந்துட்டார் இப்போ. ஹலோ தேர், ஹலோ இன் த ஹவுஸ், திஸ் இஸ் மார்ஷல். மிஸ்டர் மார்ஷல் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஆமி, தே ஹவ் கம் ஃபார் அஸ். வேகமாக ஆமி சொல்கிறா. ஹியர் வி ஆர். ஷி ரன்ஸ் டு த விண்டோ. ஆமி சொல்கிறா, அவங்க நம்மளை காப்பாற்றுறதுக்காக அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு ஆமி சொல்கிறா. ஜிம் picking up the third candle from the table, running to the window and waves it back and forth. Here we are. இன் ஹியர். ஸோ இப்போ ஜிம் வந்து என்ன பண்ணுறான், பேலன்ஸ் இருந்த இன்னொரு கேண்டில் எடுத்துகிட்டு வேகமாக விண்டோவில் போய் அந்த
கேண்டில் காமிக்கிறான், நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ தானே அவங்களுக்கு தெரியும். பெட்டி entering on the run from carrying her dress box. Are we rescued? Who is here? பெட்டி வேகமாக கேட்குறா, ஓ நம்மளை காப்பாற்ற வந்துட்டாங்களா, யார் வந்திருக்கா அப்படின்னு கேட்குறா. மிஸ்டர் பீட்டர் ஸ்டில் அவுட் சைட், இன்னும் வெளியில் தான் இருக்கார். அவர் வந்து வேகமாக கத்துறாரு, மிஸ்டர் மார்ஷல் ஆர் யூ ஆல் ரைட், நீங்கள் ஆல் ரைட்டாக இருக்கீங்களா, உங்களுக்கு நல்லா தானே இருக்கீங்கன்னு கேட்குறாரு. திஸ் இஸ் டாம் பீட்டர்ஸ் அண்ட் மிஸ் மார்ஸ் த ரெட் கிராஸ் நர்ஸ். வி ஆர் ஹியர் இன் அ போட். அவங்க வந்து போட்டில் வந்திருக்காங்க காப்பாற்ற. ஸோ மிஸ்டர் பீட்டர்ஸும் மிஸ் மார்ஸ் அவங்க வந்து ரெட் கிராஸ் நர்ஸு, அவங்க 2 பேருமே வந்திருக்காங்க. ஜிம் ரோ அரவுண்ட் டு த பேக் போர்ச், நீங்கள் பின்னாடி வெளியே வாங்க, யூ கேன் கெட் இன் தேர். தேர் இஸ் அ பம்பிங் ஆஃப் போட் அகேன்ஸ்ட் த வுட். வாய்ஸஸ் டெடி நோ தேர் ஹேவ் காட் ஹோல்ட் ஆஃப் த ரைல். டை ஹியர் அப். அந்த போட்டை வந்து அவங்க டைப் பண்ணுறாங்க. ஸோ முன்னாடி வெளியே வராமல் பின்னாடி சுற்றிட்டு பேக் போர்ச் வழியாக உள்ளே வர்றாங்க. போட்டை வந்து ஒரு ஹோலில் கட்டிட்டு உள்ளே வர்றாங்க. Jim and Amy exit right towards the voices. More voices greeting, and then Mr. Peters enters the living room. Mr. Peters வந்து அந்த லிவிங் ரூம்குள்ளே வந்துட்டார் with a light and lantern, followed by Miss Mars, Amy and Jim. பெட்டி we are rescued, கம் சாரா. பெட்டி வேகமாக கத்துறா, நம்ம காப்பாற்ற வந்துட்டாங்க சாரா, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்கிறான். மிஸ்டர் பீட்டர்ஸ் கேட்குறாரு, இப்போ ஒய் ஆர் யூ சில்ட்ரன் ஆல் அலோன், நீங்கள் மட்டும் தனியாக இருக்கீங்களா அப்படின்னு. ஆமி சொல்கிறா, எஸ் நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். There is a terrific crash followed by a wail of pain and scream. ஏதோ சத்தம் கேட்குது, டெரிஃபிக் கிராஷ் ஏதோ டம்முன்னு கீழே விழுகிற மாதிரி. வெயில் ஆஃப் பெயின் அண்ட் ஸ்க்ரீம்னா யாரோ கத்துறாங்க வழியில். ரோஸ் ஓ சாரா ஷீ இஸ் ஃபாலன் ஆஃப் த ஸ்டெப் லேடர். ரோஸ் சொல்கிறா, ஓ சாரா கீழே விழுந்துட்டா படியிலேருந்து. கம் குயிக் சம்படி, யாராவது சீக்கிரம் வாங்க. ஐ ஹவ் ட்ராப்ட் மை கேண்டில், என் கேண்டில் நான் கீழே போட்டுட்டேன், அது ஆஃப் ஆயிடுச்சு அண்ட் இட்ஸ் கான் அவுட். மிஸ்டர் பீட்டர்ஸ், மிஸ் மார்ஷ் who is carrying a small black bag and Amy rush off stage left. பெட்டி ஓ ஐ ஹோப் ஷி ஹேஸ் நாட் broken her neck. பெட்டி சொல்கிறா, நல்ல வேலை அவள் கழுத்து எதுவும் அடிபட்டிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு பெட்டி சொல்கிறா. ஜிம் கெட் த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ். ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸை வேகமாக எடுத்துகிட்டு வா. இட்ஸ் இன் த பைல் ஆஃப் த கோட்ஸ். ஐ வில் ஃபிக்ஸ் அ பிளேஸ் ஃபார் ஹர் டு லை டவுன். நான் வந்து ஒரு பிளேஸ் ரெடி பண்ணுறேன், நீ வந்து வேகமாக ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வா. மிஸ்டர் பீட்டர் enters left carrying Sarah. Steady now, you are all right. பீட்டர் சொல்கிறாரு, நல்லா ஸ்டெடியாக இரு, உனக்கு ஒன்றும் இல்லை. மோர் ஃப்ரைட்டன் தேன் ஹர்ட் ஐ திங்க், நீ பயந்துட்ட ஹர்ட் ஆகிறத விட அப்படின்னு மிஸ்டர் பீட்டர் சொல்கிறாரு. ஹி பிளேசஸ் சாரா ஆன் த சேர் மேலே சாராவை ப்ளேஸ் பண்ணுறாரு. ஆமி பிளேசிங் த லேண்டன் நியர் சாரா. I am glad Miss Marsh is here. Miss Marsh is examining Sarah. Sarah is sobbing softly, saying every so often it hurts. Rose kneels beside Sarah's chair, holds her hand. Jim stands in the background with Betty. ஆமி வந்து என்ன சொல்கிறாங்க, நல்ல வேலை நர்ஸ் இருக்காங்க, மிஸ் மார்ஷ் வந்து நர்ஸ் தானே, ரெட் கிராஸ் நர்ஸ் அவங்க இருக்காங்க. அவங்க வந்து சாரா வந்து எக்ஸாமின் பண்ணி பார்க்குறாங்க என்ன அடிபட்டிருக்கா அப்படின்னு. சாரா வந்து இப்படி மெதுவாக சொல்கிறா, வலிக்குது அப்படின்னு சொல்கிறா, இட் ஹர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறா. ரோஸ் வந்து பக்கத்தில் இருந்து பார்க்குறா, சாரா பிசைட் ஷேர் பக்கத்தில் இருந்து பார்க்குறா, அவள் கையை பிடிச்சிக்கிட்டு. சாரா இட்ஸ் மை லெக் தட் ஹர்ட்ஸ். சாரா வந்து என்ன சொல்கிறாங்க, கால் தான் வலிக்குது, இட்ஸ் மை லெக் தட் ஹர்ட்ஸ். மிஸ் மார்ஷ் எஸ் யூ ஹர்ட் இட் பேட்லி சாரா, பட் வி கேன் ஃபிக்ஸ் இட் அப். ஒன்றும் இல்லை, நீ கொஞ்சம் அடிபட்டிருக்கு, நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். வி வில் கெட் ஆல் இன் டு த போட் அண்ட் டேக் யூ ஹோம். நம்ம எல்லோரும் போட்டுக்கு போயிட்டு உன்னை வீட்டுக்கு கொண்டு போயிடும்னு சொல்லுவாங்க. யூ ஆர் கோயிங் டு பி ஆல் ரைட், உனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு சரியாக போயிடும். ஷி மோஷன்ஸ் டு மிஸ்டர் பீட்டர்ஸ், ஜிம் அண்ட் ஹேமி டு மூவ் ஒன் சைட் ஆஃப் த ஸ்டேஜ். ரோஸ் ஸ்டேஸ் வித் சாரா. ஷி ஹாஸ் broken her right leg just below the knee. ஸோ அவள் வந்து ரைட் லெக் வந்து பிலோ த knee வந்து அடிபட்டிருக்கு. வி கேன் ஸ்ப்ளிண்ட் இட் அப். ஸ்ப்ளிண்ட்னா ஒரு சப்போர்ட் கொடுக்குறது, ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் மாதிரி கீழே வச்சு டைப் பண்ணிடுவாங்க. வித் த பில்லோஸ் அண்ட் அம்ப்ரெல்லா அண்ட் லிஃப்ட் ஹர் சேஃப்லி இன்டு போட். அவளை வந்து நம்ம சேஃபாக போட்டுக்கு கொண்டு போகணும். அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட் அந்த அடிப்பட்ட போனில் அடிப்படாமல் இருக்கிறதுக்காக பில்லோஸ் வச்சு ஸ்ப்ரிண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அம்ப்ரெல்லா வச்சு பத்திரமா கொண்டு போயிடணுன்னாங்க. ஐ திங்க் வி ஹவ் டு டேக் ஹேர் டு த எமர்ஜென்சி ரெட் கிராஸ் ஹாஸ்பிட்டல் இன் ஆர்மோரி. எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலுக்கு அவளுக்கு அடிப்பட்டனால நம்ம உடனே எடுத்துகிட்டு போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லி மிஸ் மார்ஸ் சொல்கிறாங்க. அடுத்து மிஸ்டர் பீட்டர் என்ன சொல்கிறார், வி கேன் டேக் ரோஸ் அண்ட் பெட்டி அலாங் டு. நம்ம சாராவை கூட்டிகிட்டு போகும்போது ரோஸ் பெட்டி இவங்க 2 பேரையுமே எடுத்துகிட்டு போயிடலாம். பட் ஜிம் you and Amy will have to stay until we can get back for you or some other boat. இப்போ என்ன சொல்கிறாரு, ஸோ சாரா ரோஸ் அண்ட் பெட்டி இவங்க 3 பேரையும் நாங்கள் கூட்டிகிட்டு போயிடுறோம் போட்டில். ஆனால் ஜிம்மும் ஆமியும் நீங்கள் 2 பேரும் இங்கே தான் இருக்கணும், நாங்கள் போயிட்டு திருப்பி வர்ற வரைக்கும் நீங்கள் இங்கே இருங்க, இல்லை நாங்கள் வேறு போட் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறோன்னு சொல்கிறாரு. Miss Marsh returns to surround Sarah's right leg with pillows using an umbrella and cane along the outside to keep the legs stiff. ஸோ இந்த லெக்கு வந்து அடிபட்டுருக்கு இல்லையா, ஸோ ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படிங்கிறனால மிஸ் மார்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, சாராஸ் ரைட்டில் இருக்க பில்லோஸ் வச்சு சுற்றுறாங்க, ஒரு அம்ப்ரெல்லா அதெல்லாம் வச்சுட்டு அவளுக்கு அடிப்படாமல் என்ன பண்ண முடியும் பத்திரமா கொண்டு போகிறதுக்காக அவங்க பார்க்குறாங்க மிஸ் மார்ஸ்.
Jim, that's all right. We will be perfectly safe up on the roof. Jim சொல்கிறான், நாங்கள் தனியாக இருந்துருவோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, தட்ஸ் ஆல் ரைட், நாங்கள் சேஃபாக ரூஃபில் இருக்கோம், அட்டைக்கு மேலே இருக்கோம் அப்படின்னு அவன் சொல்கிறான். மிஸ்டர் பீட்டர், we can leave you an extra lantern. ஒரு லேண்டன் வந்து இங்கே வச்சுட்டு போகிறோம். அண்ட் ஜார் ஆஃப் காஃபி. நீட் சம்திங் எல்ஸ். உங்களுக்கு ஒரு ஜார் ஆஃப் காஃபி இங்கே வைக்கிறோம். ஒரு லேண்டன் இருக்குது, உங்களுக்கு வேறு எதுவும் வேணுமா அப்படின்னு. ஆமி, ஒன்லி சம் ஆஃப் யுவர் காம்னஸ், we will be all right, தேங்க்ஸ். இல்லை, எங்களுக்கு சரியாக போயிடும், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் ஆமி. மிஸ்டர் பீட்டர்ஸ், டோன்ட் தேங்க் மீ, தேங்க் த ரெட் கிராஸ். நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்ல வேணாம், ரெட் கிராஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லு. He goes over to Sarah and helps lift her into a blanket rolled to form a structure. Miss Mars picks up her bag. Jim and Mr. Peter lift and carry Sarah towards the right. We can sink her down into the boat very easily. It won't hurt a mite. Sarah, get your things. Rose and Betty, you are going with us. Rose and Betty grab their coats. Betty take her dress box. ஸோ வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, சாராவை வந்து அந்த ஸ்ட்ரக்சர் மாதிரி கொண்டு போனாங்கன்னா பிளாங்கெட்டில் சுற்றி ஸ்ட்ரக்சர் மாதிரி கொண்டு போகிறாங்க. ஸோ அவங்க கூட யார் போகிறா, பெட்டியும் ரோஸும் கூட போகிறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, ஈஸியாக சாராவை போட்டில் வச்சிடலாம், ரொம்ப ஒன்றுமே வலிக்காது அப்படின்னு சொல்லி மிஸ்டர் பீட்டர் சொல்கிறாரு. சாரா, மிஸ் மார்ஸ் கேவ் மீ சம்திங் டு ஸ்டாப் த ஹர்ட், இட் ஹாஸ் ஆல்மோஸ்ட் கான். மார்ஸ் வந்து நர்ஸ் வந்து எனக்கு ஏதோ இன்ஜெக்ஷன் மாதிரி கொடுத்தாங்க, இப்போ எனக்கு வலியே இல்லை, ஸோ ஸ்டாப் த ஹர்ட், வலிக்காமல் இருக்கிறதுக்கு ஏதோ சம்திங் கொடுத்தாங்க, இப்போ எனக்கு வலி போயிடுச்சுன்னு சாரா சொல்கிறா. ஆமி சொல்கிறா அட் த டோர், ட்ராப்பிங் அ கிஸ் ஆன் சாராஸ் ஃபோர்ஹெட் as they carry her out. ஸோ சாராவோட நெத்தியில் கிஸ் கொடுக்குறா, அவங்க வெளியில் கூட்டு போகிறாங்க. தட்ஸ் ஃபைன் டியர், அவ்வளோதான், ஒன்றும் இல்லை, ஹாவ் அ நைஸ் போட் ரைட், போட்டில் நீ சேஃபாக போ அப்படின்னு சொல்கிறான். ஷி வேவ்ஸ் த ஸ்ட்ரக்சர் கோஸ் அவுட் ஃபாலோட் பை ரோஸ் அண்ட் பெட்டி. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரில் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க சாராவை. ஸோ பெட்டி அண்ட் ரோஸும் கூட போகிறாங்க. ட்ரை டு கெட் வேர்ட் டு மதர் தட் வி ஆர் ஆல் ரைட், அம்மா கிட்ட சொல்லிடுங்க நாங்கள் ஆல் ரைட்னு. பெட்டி அண்ட் டு ஜிம்ஸ் ஃபேமிலி, ஸோ ஜிம்மோட ஃபேமிலிக்கிட்டையும் பெட்டியோட ஃபேமிலிக்கிட்டையும் சொல்லிடுங்க நம்ம ஆல் ரைட் அப்படின்னு. பெட்டி சொல்கிற, ஐ வில் ட்ரை, ஐ ஹோப் யூ வில் பி ரெஸ்கியூட் சூன், பை. ஓகே, நான் சொல்லிடுறேன், நீங்களும் சீக்கிரமாக உங்களை காப்பாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன், பாய் சொல்கிறா. ரோஸ், குட் பை ஆமி, குட் லக். ரோஸும் வந்து குட் பை சொல்கிறா. அதுக்கப்புறம் ஆமி, குட் பை. There is more thumping, only less sound than before, and voices giving directions. Amy fusses with the lantern, trying to get it lighter. ஸோ அவங்க எல்லாருமே வந்து அந்த போட்டில் போகிறாங்க, டேரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, அந்த வாய்ஸஸ்லாம் கேட்குது. ஆமி வந்து அந்த லேண்டனை லைட் பண்ண ட்ரை பண்ணுறான். மிஸ்டர் பீட்டர்ஸ், யூ வில் பி ஆல் ரைட் ஜிம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து ஜிம் வந்து என்ன சொல்கிறாரு, எஸ் டோன்ட் worry about us, நாங்கள் ஆல் ரைட்டரும் எங்களை பற்றி இங்கே கவலைப்படாதீங்க. வாய்ஸஸ் இன் த டிஸ்டன்ஸ், த சவுண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஜிம் என்டர்ஸ் ரைட் வைப்பிங் ஹிஸ் ஃபோர்ஹெட், அவன் தலையை தொடச்சிட்டே அப்படி உள்ளே வர்றான். ஆமி வந்து கெட்ஸ் த லேண்டன் லைட்டட் அண்ட் ப்ளோஸ் அவுட் கேண்டில்ஸ். ஆமி வந்து அந்த லைட்டனை வந்து லேண்டன் இருக்குல்லையே அவன் கொடுத்துட்டு போனாலே, ஸோ அதை வந்து லைட் பண்ணிட்டா கேண்டில்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு. வாட்டர்ஸ் ட்ராப்பிங். ஹி போர்ஸ் 2 cups ஆஃப் காஃபி ஃப்ரம் மிஸ்டர் பீட்டர்ஸ் ஜார். ஸோ அவன் வந்து அந்த காஃபி கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுலேருந்து 2 கப் காஃபி எடுக்கிறான். ஹேண்ட்ஸ் ஒன் டு ஆமி, ஸோ ஒரு கப்பை வந்து ஆமிகிட்ட கொடுக்குறான். ரைசஸ் ஹிஸ் கப் as though in a toast. Here's to the coffee, lantern and rescue. I am glad we have a wide awake, well equipped disaster committee in this town. நல்ல வேலை, இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் கமிட்டி, அதுவும் எப்போவுமே வைட் அவேக்னா, ஸோ இந்த மாதிரி நைட் டைமில் கூட காப்பாற்ற இருக்காங்க அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜிம் சொல்கிறான். ஆமி, அண்ட் ரெட் கிராஸ் நர்ஸ் ஃபார் எமர்ஜென்சிஸ், நல்ல ஒரு எமர்ஜென்சிக்கு நர்ஸ் இருக்காங்க, ரெட் கிராஸ் நர்ஸு. தேங்க் காட் ஃபார் த ரெஸ்கியூ, ஸோ கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன், தேங்க் காட்னு. போத் லிஃப்ட் த காஃபி கப்ஸ் அண்ட் ட்ரிங்க், ஸ்டில் ஸ்டாண்டிங். அவ்வளோதான், 2 பேரும் காஃபி குடிச்சிட்டு அப்படி வெயிட் பண்ணுறாங்க அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்காக. ஸோ அடுத்த வீடியோவில் புக் பேக் ஆன்சர்ஸ் போடுறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பாய்.